நைட்டு டிஃபனுக்கு நல்லா கமன்னு காரசாரமாக மிளகு பொங்கல் தாங்க செய்கிறேனே. ஆல்ரெடி இந்த மிளகு பொங்கல் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆகஸ்ட் 3ஆம் தேதி நண்பர்கள் தினம், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டே. என் பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் டைமில் வருதுன்றதுனால சனிக்கிழமை என் ஃப்ரெண்டுங்களாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எதனா பொம்மை எதனா ஒன்று எழுதி பொம்மை எதனா வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க என்னன்னாங்க, அம்மா ப்ளீஸ்மா எதனா கீச்சன் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி, ஆளுக்கு ஒரு கீச்சன் 10 ரூபாய் கீச்சன் வாங்கி கொடுத்துட்டு அதையும் பேக் பண்ணி அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பெருசாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டேலாம் கொண்டாடுறதும் இல்லை, அது என்றைக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். அவங்களுக்கு எதனா ஒரு கிஃப்ட் நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், மதியம் லஞ்ச் பாக்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்துன்னு போய்டுவோம். அது இல்லைனா எதனா ஒரு தின்பண்டம் கொடுப்போம், இல்லைனா ஒரு பென்சில் ஒரு பேனா, அதே மாதிரி தான் கொடுப்போமே. பெருசாக நாங்கள் கிஃப்ட்டு கொடுத்ததும் சரி, கிஃப்ட்டு எங்களுக்கு வந்ததும் சரி எப்போனா இந்த காலேஜ் படிக்கும்போது தான் அதிகமாக எங்களுக்கு கிஃப்ட் வந்ததும் நாங்கள் கிஃப்ட்டு கொடுத்ததுமே. நீங்கள் இதை மாதிரி கொடுத்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நாளைக்கு பார்க்கலாம்.